சிவகங்கை மாவட்டம் கீழடிக்கு மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், மகேஷ் சர்மா ஆகியோர் ஆய்வு மேற்கொள்ள வந்தபோது எதிர்ப்பு தெரிவித்தவர்களை பாஜகவினர் தாக்க முயன்றதால் போலீசார் லேசான தடியடி நடத்தி அனைவரையும் கலைத்தனர். இந்திய தொல்லியல் துறை சார்பாக சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அமைக்கப்பட்டுள்ள அகழ்வாய்வு முகாமில் ஆய்வு மேற்கொள்ள மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், மகேஷ் சர்மா ஆகியோர் வருகை தந்தனர். அப்போது சிலர் அகழ்வாய்வு முகாம் அதிகாரி அமர்நாத் படையினை மாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனிடையே ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களை பாஜகவினர் தாக்க முயன்றனர். கம்பி, கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் ஏந்தியிருந்த பாஜகவினரை போலீசார் தடுக்க முயன்றதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீசார் அவர்கள் மீது தடியடி நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதனிடையே மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜகவின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய அமைச்சர்களுக்கு உறுதிய பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். மாநில அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு கூட மத்திய அமைச்சர்களுக்கு கிடைக்கவில்லை என்று அவர் கடுமையாக சாடினார். காவல்துறையை கண்டிக்கிறேன். 2 மிகப்பெரிய மத்திய அமைச்சர்கள் வருகிறார். வரும் இடத்தில் மனு கொடுக்கிறேன் என்று அவர்களை நாங்கள் அனுமதித்தோம். ஆனால் தகாத வார்த்தையில் மத்திய அமைச்சர்களை எதிர்த்து குரல் கொடுக்கிறார்கள். குரல் கொடுப்பது வரைக்கும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆக மத்திய அமைச்சர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? நீங்கள் மாநில அமைச்சருக்கு கொடுக்கிற மரியாதையை கூட, பாதுகாப்பை கூட மத்திய அமைச்சர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் எப்படி? மத்திய அமைச்சர்களுக்கு எதிராக அந்த இடத்திற்கு முதலில் அனுமதித்தது தவறு. மரியாதைக்குரிய அமைச்சர் கூட அதைத்தான் அவர்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள். சரி, இது ஜனநாயக நாடு. எதிர்ப்பு குரல் கொடுப்பவர்களை நாங்கள் ஒன்று சொல்லலை, கொடுக்கட்டும். ஆனால் அவர்கள் வரும் இடத்திற்கே அவர்களை அனுமதித்து அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு அவர்களுக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுத்து, எங்கே அமைச்சர் உட்கார்ந்து அதிகாரிகளோடு பேசிக்கொண்டிருக்கிறார், அந்த சத்தம் காதில் கூட விழ முடியாத அளவிற்கு அவர்கள் கோஷம் போட்டு கொண்டிருக்கிறார்கள்.